பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள். எண்ணென்ப ஏனை எழுதென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு புதையல் பூமியை தோண்டினால் புதையல் எங்களை தேடினால் விடியல் எங்களை தேடினால் விடியல் உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள் எங்கள் நமது கண்கள் உயிரின் இருப்பிடம் ஒன்பது எங்கள் நமது கண்கள் அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும் நோய்களும் தீரும் உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை இன்னும் நன்மை எங்கள் நமது கண்கள் எங்கள் நமது கண்கள் பூமியை தோண்டினால் புதையல் பூமியை தோண்டினால் புதையல் எங்களை தேடினால் விடியல் எங்களை தேடினால் விடியல் உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள் எங்கள் நமது கண்கள் உயிரின் இருப்பிடம் ஒன்பது எங்கள் நமது கண்கள் பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள். இனிய மாலை வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலியமா எண்கள் நமது கண்கள்ங்கிற பிரம்மாண்டமான நிகழ்ச்சியின் மூலியமா எல்லா நேர்களையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ எண்கள் நமது கண்கள்ங்கிற விஷயம் வந்துட்டு சும்மா பேசுறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையோட வாழ்நாள் கூட நம்ம கூட வரக்கூடிய விஷயம். ஸோ அந்த விஷயத்தை வந்து நமக்காக ரொம்ப தெளிவான முறையில் எல்லா மக்களுக்கும் புரியுற மாதிரி மிகச் சிறப்பா நம்ம கூட சொல்ல வந்திருக்கிறது நம்ம உலக புகழ் பெற்ற பண்டிட் அசோக் பாரதி அவர்களை அன்புடன் வளர்க்கிறோம். வணக்கம். வணக்கம். ஸோ சார் நம்ம கூட நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொள்ளலாம். ஜோதிடம், எண்கணிதம், ஆன்மீகம் குறித்த கேள்விகள் இருக்கு அப்படின்னா நேரில் நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம சார் நீங்க வந்து டைரக்டா நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, டிவி ஸ்கிரீன்ல கீழே டிஸ்பிளே ஆகும் நம்பர், அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் போய் மீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்துட்டீங்கன்னா சார் பொது கேள்விங்கிற பிரச்சனை நிறைய இருக்கு. ஏன்னா நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா லைன் கிடைக்கும், பேசுவாங்க, சில பேர் பேச முடியாம போகுது. அதுல என்கிட்டயே வர கேள்விகள் நிறைய இருக்கு. அது நான் சில கேள்விகள் இன்னைக்கு நான் கேட்டுறேன். புராண காலத்துல பாத்துட்டீங்க அப்படின்னா ஜோதிடம்ங்கிறது இருந்துச்சு, அது காலகாலத்துல நம்ம சொல்லிட்டே வரும். ஆனா எண்கணிதம்ங்கிற அற்புதமான விஷயம் புராண காலத்துல இருந்துச்சா இல்ல எப்படி சார்? அத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஜோதிட சாஸ்திரம் வராக மிகிரர் முதல் மகாபாரதத்தில் வியாசர் காலம் முதல் இந்த பிரபஞ்சம் தோன்றிய நாளில் இருந்து சொல்லுங்க சார். ஜோதிடம் அப்படிங்கிறதே வந்து கிரகங்களுடைய அசைவுகள், கிரகங்களுடைய தொடர்புகள், பூர்வ ஜென்ம நிலைகள், பூர்வ ஜென்ம தண்டனைகள், இவையெல்லாம் சேர்ந்து பஞ்சபூத கூட்டு சக்தியோடு சேர்ந்துதான் இந்த ஜோதிட சாஸ்திரமே உருவாயிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நிறைய பற்றி நான் ஒரு விளக்கங்கள் கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம ராமாயணத்தில் கூட கைகேயை பற்றி நம்ம பேசணும். கைகேயி வந்து ரொம்ப மோசமானவள். தன் கணவன் மரணத்துக்கு அவர் தான் துணை நின்றாள். தன் மகனுக்காக ராமனை காட்டுக்கு அனுப்பினான்னு நிறைய கைகேயிக்கு ஒரு கெட்ட பேர். நிறைய மனிதர்கள் கூட தியாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த மாதிரி சில அவப்பெயர்களை வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு சமயம் தசரத சக்கரவர்த்தி காட்டுக்கு வேட்டையாட போறார். அவர் வந்து சத்தத்தை வச்சே என்ன சப்த தனுசுன்னு அந்த சத்தம் இருக்க திசையை நோக்கி அம்பு விட்டோன்னா அங்கே யார் இருந்தாலும் போய் அந்த கொண்டு இருக்கும். அந்த மாதிரி சிரவணன் ஒரு பெரிய
தாய் தந்தையருக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு பையன் காட்டில் ஆற்றுல தண்ணி எடுத்துருக்கிறான் தன்னுடைய தாய் தந்தையருக்காக. அந்த நேரம் பார்த்து யானை நினச்சி தசரதர் கொண்டு வர அந்த பையனை. கடைசி நேரத்தில் அந்த உடல் தூக்கிட்டு போய் தாய் தந்தையருக்கு முன்னாடி போட்டுருங்கன்னு சொன்னோன்னே தசரதர் எடுத்துகிட்டு போய் நான் இந்த நாட்டு மன்னன், இந்த மாதிரி தவறுதெல்லாம் அவங்க மகனை கொண்டுட்டேன்னு சொன்னேன். அவர்களும் எங்களைப் போல நீயும் புத்தரன் சோகத்தால் உயிரிழப்பாயின்னு சொல்லி ஒரு சாபங்களுக்கு அவங்களே இறந்துடுறாங்க. இது காட்டில் நடந்த சம்பவம். இதை மனம் ரொம்ப மனசு உடஞ்சி போய் தசரதர் இருக்கிறத கைகை பார்க்குறான். அப்புறம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி தேரோட்டிலாம் போய் கேட்டு ஏன் மன்னன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறான். இதுதான் காரணம்னு ஒரு பெரிய ரகசியமாக பல ஜோதிட வல்லுநர்களை வர வச்சு ஜாதகம் பார்க்குறப்ப ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஜாதகத்தில், தசரத சக்கரவர்த்தி ஜாதகத்தில், இந்த அரசியல் அமைப்பினுடைய ஜாதகத்தில் இந்த 14 ஆண்டு காலம் இந்த அரியணையில் இருக்கிறவங்களுக்கு உயிர் சேதம் ஏற்படும் அப்படின்னு ஒரு நிலை ஏற்பட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் தன் மனதை திடப்படுத்தி கொண்டு ராமனை காட்டுக்கு அனுப்புகிறார். அது மட்டுமல்ல, ராமாவதாரமே ராவணனை கொல்ல, அதற்கு கைகையை துணை போகிறார். அப்ப தேவர்கள் கைகையை வாழ்த்துறாங்க, தேவர்கள் எல்லாம் வாழ்த்துறாங்க. ஆனா கைகை கெட்ட பேரு. அந்த அரியணையில் பரதன் இருந்தால் தன் மகனை உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறான். தன் சொந்த மகனை உயிர் போனாலும் பரவாயில்ல, தியாகச்சுடதா கைகை. ஆனால் அவள் அழுதது கண்ணீர் விட இருக்குன்னா தசரனுடைய மரணம் ஏற்பட்டுரும் அப்படின்னு கண்ணீர் விட்டான். இப்படி ஜோதிட சாஸ்திரத்துல அப்ப சில விளக்கங்கள் அழகா சொல்லிருக்காங்க. பல பேர் ஒவ்வொருத்தரும் ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. சில பேர் இந்த மாதிரி விஷயத்தை தனியா எடுத்து எழுதுவாங்க. அதுல ஜோதிட சாஸ்திரத்தில் 9 நவகிரகங்களை அன்னைக்கே பயன்படுத்தி அதை வச்சுதான் பலன் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எண்கள் அப்படின்னு நம்ம சொல்றதே நவகிரகத்தின் சேர்க்கை, ஒரு வடிவம். பிரம்ம மண்டலத்தில் எப்படி வேதங்கள் பிரம்மனுடைய தலையை சுத்தி சப்த ஒளிகளாக இருக்கிறதோ அந்த சப்த ஒளிகளிலிருந்து தான் இந்த எண்கள் சாஸ்திரங்கள் எல்லாமே பிறக்குது. அப்ப அந்த வடிவம் தான் 1ன்னு நம்ம சொல்றது சூரியன், 2ன்னு சொல்றது சந்திரன், 3 என்பது குரு. அப்ப இதையெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி தான் கிரகங்களோடு சேர்த்து நியூமராலஜியா எந்த ஒரு செயல் நம்ம செஞ்சாலும் அது மக்களுக்கு பயன்பட வேண்டும். ஒண்ணு அது ஆங்கில மெத்தடில் இருக்குது, அது ஆங்கிலமான எழுத்துக்கள் இருக்குது, 1 2ங்கிறதுல அப்படி இருக்குதுங்கிறத கிடையாது. 0 கண்டுபிடிச்சான்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் எல்லா நிகழ்வுகளும் எல்லா நிகழ்ச்சிகளும் இந்த மண்ணிலிருந்து பெறப்பட்டது. அதனால எண்கணிதம்ங்கிறது புராண காலம் இல்லை, நிகழ்காலம் இல்லை, எதிர்காலம், எல்லா காலங்களிலும் அது நிற்கும். ஓகே, அப்போ புராண காலத்துல கண்டிப்பா எண்கணிதம், ஏன்னா ஜாதகத்தோட சேர்ந்து இருந்தது எல்லாமே சேர்ந்து வந்ததுனால கண்டிப்பா எண்கணிதம். அந்த மாதிரி கைகை ஒரு தியாகச்சுடர். அந்த இடத்துல ஜோதிடர்கள் சொல்ற பல விஷயங்கள் நம்ம பேசணும்னு நிறைய பெரிய விளக்கமாயிரும். ஒவ்வொரு கட்டமாக அவர் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம காலப்போக்கில் நம்ம சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, நம்ம தொடர்ந்து நிறைய விஷயம் பேச போறோம். அதுக்கு முன்னாடி எண்கள் கண்கள் நிகழ்ச்சியில நிறைய காலர்ஸ் இப்போ நிறைய நேர்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நிகழ்ச்சி சார்ட்ட பேசணும்னு நினைக்கலாம், இல்ல எல்லாத்துக்கும் சந்தேகம் இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் பேர் வச்சிருவாங்க. ஸோ இந்த பேர் நமக்கு சூட் ஆகுமா, கரெக்டான பேர் வச்சிருக்காங்களா அப்படின்னு டவுட் இருக்கலாம். இல்ல அப்படின்னா படிக்கிற கூட நல்லா படிச்சுட்டு இருக்கும், ஒரு பர்டிகுலர் பீரியட்ல படிப்பு அப்படியே டவுன் ஆயிட்டு இருக்கும். இல்ல படிச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஜாப் கரெக்டா கிடைச்சிருக்காது, இல்ல ஜாப் போற இடத்துல ப்ராப்ளமா இருக்கும், சேலரி வராது, இல்ல சுய தொழில் பண்றாங்க அப்படின்னா இனிஷியலா நல்லா இருக்கும், இனி போக போக கொஞ்சம் வருமானம் பற்றாக்குறையா இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம சுத்தி வருது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எண்ணுக்கு அதாவது நம்மளுடைய ஏத்த மாதிரி பேர் வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. சோ இந்த பெயர்ல குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய செஞ்சுக்கலாம். சோ அதுக்கான இந்த அற்புதமான நிகழ்ச்சி தான் இந்த எண்கள் நமது கண்கள் உங்களுக்காகவே ரொம்ப பிரம்மாண்டமான முறையில வழங்கிட்டு இருக்கோம். சோ என்னுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாமகம் ஒரு அருமையான விஷயம் இல்ல சார்? மகாமகம் பத்தி நீங்க மக்களுக்கு சொல்லுங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி மலர் பூப்பது போல கும்பத்தில் இருக்கும் சூரியன் நேரடியாக குரு பகவானை பார்க்கும் பொழுது அப்ப இந்த மகாமக நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த மகாமகம் ஒரு அற்புதமான விஷயம். இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக நிறைய எபிசோடுகளை நம்ம சொல்லியிருக்கிறோம், நிறைய சொல்லியிருக்கிறோம். இப்ப அந்த மகாமக குலம் இருக்குதுல்ல, அதுல எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்கன்னா 12 ராசி தகுந்தாற்போல் 8 திசைகள், 12 ராசிகள், 9 நவகிரகங்கள், பஞ்சபூத சக்தி, இந்த மாதிரி ஒரு சயின்டிபிக்கான குலம் அது.
ஒவ்வொரு ராசிக்கும் 2 தீர்த்தங்கள், மேஷம் ரிஷபம், கடகத்துக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லாத்துக்குமே இருக்குது. அப்புறம் 16 நிலைகள் சுற்றி இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு அருமையான விஞ்ஞான கண்டுபிடிப்பு தான் மகாமக குளம்ங்கிறது. தேவலோகத்தில் இருக்கும் தேவ நதிகளும் பூலோகத்தில் இருக்கும் அனைத்து நதிகளும் அன்றைய தினம் மகாமக குளத்தில் நீராடுவதால் அந்த மகாமக குளத்துக்கு பெரிய சிறப்பு உண்டு. இதில் வரலாற்றில் வடக்கு ஒரு மாதிரி கும்பமேளா நடக்கும், இங்கே ஒரு மாதிரி நடக்குது. இந்த மகாமகம் இந்த காலகட்டங்கள் நடக்க போகுது. அது ஒரு பெரிய அதிர்வு அலைகளை ஏற்படுத்தும். அந்த தீர்த்தத்தினால் பல யாகங்கள் செய்த பலன்கள் கிடைக்கும். அன்றைய நாள் நீராடும் பொழுது மிகப்பெரிய பாவ வினைகள், கர்ம வினைகள் தீரும். மகாமக குளத்தில் நம்ம நீராடும் பொழுது பூர்வ ஜென்ம வினைகள் மட்டுமல்லாமல் நம் ஜாதக ரீதியாக வரக்கூடிய பல இடையூறுகள் அங்க நின்று போகும். இப்போ எந்த பிரச்சனையும் எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும் இல்லையா சார்? ஓகே, இந்த மகாம் பத்தி இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னாடி எங்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் முதல் அன்பு அழைப்பாளர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ லைன் இருக்கீங்க சார், பேசலாம். பேர் சொல்லுங்க. பேர் முத்துராஜ் மேடம். முத்துராஜ் சார், எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல பேசுறோம். ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 12/8/1961 மேடம். ஓகே, யாருக்காக பார்க்கணும்? உங்களுக்காக தானே? எனக்காக பண்றேன். சரிங்க. ஓகே, உங்களுடைய அப்பா பேர் சொல்லுங்க முத்துராஜ் சார். என்ன சார்? என்ன மேடம்? உங்களுடைய அப்பாவோட பேர் சொல்லுங்க. முத்துராஜ் எங்க அப்பா பேர். அப்ப உங்களோட பேரு? என் பேர் எங்க அப்பா பேர் பொன்னையா, ஆர் பொன்னையா. என்ன சார் நீங்க? ஓகே, சொர்ணையா இல்லீங்களா? எங்க அப்பா பேர் பொன்னையா, என் பேர் முத்துராஜ். சரிங்க சார், உங்க அம்மா பேர் சொல்லுங்க. அம்மா பேர் ராஜம்மாள். ராஜம்மாள். சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்ப வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். என்னோட வாழ்க்கை எப்படி ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு கேக்குறேன் சார். என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்? வேலை பத்தி தான், வேலை முன்னேற்றம். ஓகே ஓகே, வேலையை பத்தி விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேர் நல்ல முறையா அமைஞ்சிருக்கான்னு பாப்போம். இல்ல அதுல பிரச்சனைகள் இருக்கு, குறை இருக்கு அப்படின்னா எண்கணித முறைப்படி அருமையான பேர் அமைச்சு தருவாங்க. சரிங்களா சார்? தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க முத்துராஜ் சார். இவரோட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவரு மாதிரி மட்டும் இல்லாம பல நேர்கள் இப்ப நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாத்துக்கும் சந்தேகங்கள் இருக்கலாம். டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா டிவிக்கு பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, லைவ் ஷோக்கு தாராளமா கால் பண்ணலாம். கால் பண்ணும்போது கேள்விகளுக்கு கண்டிப்பா சிறந்த முறையில் ஆன்சர் கண்டிப்பா வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம பர்சனல் விஷயமா இருக்கலாம், இல்ல குடும்ப பிரச்சனையா இருக்கலாம். அது மீடியால பேச முடியாதுங்க, நான் சார்ட்ட வேணா பார்க்கணும், இந்த விஷயத்துக்கு தீர்வு சார் மூலியமா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிவி பார்த்துட்டு இருப்பீங்க. டிவி ஸ்கிரீன்ல ஸ்கிரிப்ட்ல 2 நம்பர் டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கும். அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க டைரக்டா வரலாம். 2 இடத்துல அலுவலகம் அமைச்சு கொடுத்துருக்கோம். சென்னை மற்றும் திருப்பூர், இந்த 2 பிளேஸ்ல இருக்கு. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ, கன்வீனியன்ட்டா இருக்கோ, அங்க நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டைரக்டா நீங்க பாத்துக்கலாம். இப்போ முத்துராஜ் சாருக்கு பெயர் மாற்றம் பார்க்கலாமா சார்? சொல்லுங்க. 12ஆம் எண் எண்கணிதத்தில் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு விதமான அபூர்வ அலைகள், அதிசக்திகள் உண்டு. 12ஆம் எண்ணில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்ததால் குருவின் அலைகள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நம்பர் 12. குருவின் நிலைகள் சூரியனோடு சேரும் பொழுது இந்த ஜாதகருக்கு இயற்கையான அதிர்ஷ்டம் நிறைய இருக்கிறது. நாம் ஒரு ஜாதகத்தில் பிறக்கிறோம், இந்த லக்னம், இந்த ராசி, இந்த திசைகளை சந்திக்கிறோம், இந்த எண்ணில் பிறக்கிறோம் என்றால் அந்த எண் இயற்கையாக வலிமையாக இருக்கும். அப்போ பெயரானது நமக்கு வலிமை இல்லாமல் இருந்தால் இந்த மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை நம்ம இழந்துடுறோம். நமது முயற்சிகளில் முழுமையான ஒரு வெற்றியை நாம் அடைவதில்லை. நம்முடைய உழைப்பு, திறமை, அறிவு, ஆற்றல்களில் இந்த குரு பகவான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கிறது. ஆனால் இந்த பெயரானது நிறைய போராட்டங்களை கொடுக்கிறது. முத்துராஜ் அப்படின்னாலே 29, 29ஆம் எண் ஒரு ஆபத்தான எண். 29ஆம் எண்ணில் பெயரெண் இருந்தால் பலவிதமான போர்க்களங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால முத்து ராஜான்னு பண்ணிட்டோம். முத்து ராஜான்னா 30ஆம் நம்பர். அருமையாக அந்த குருவை தூக்கி வச்சிட்டோம். அப்போ 30ஆம் நம்பருக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம எஸ் போட்டோம். எஸ் குரு, ஏன்னா இன்சியில் எஸ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த குருவின் அலைகள் நிறைய இருக்கிறதுனால அந்த குரு சார்ந்த உறவுகள் வலிமையை கொடுக்கும். அது கூட ஒரு பி போட்டுக்கிட்டோம். பிங்கிறது பிஎஸ் முத்துராஜா. இது ஒரு அற்புதமான நம்பர். பிறந்த அன்று வைக்கக்கூடிய ஒரு பெயரை இத்தனை ஆண்டுகள் கழித்து வைத்தாலும்
இன்னும் வாழ்க்கையில் நிறைய காலங்கள் இருப்பதால், நிறைய தொடர்புகள் இருப்பதால், பலவிதமான அதிர்ஷ்டங்கள் இருப்பதால், பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நம்பர் இந்த 41. 12ஆம் எண்ணில் பிறந்து கூட்டு எண் 1இல் அமர்ந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகள் சிறப்பான தேதிகளில் பிறப்பார்கள். அவர்களுக்கு நம்ம ஒரு நட்சத்திர பேர் என்று ஒன்று வைப்போம். அந்த நட்சத்திர பேர் வலிமையானதாக இருந்தால் அவர்கள் இயற்கையிலேயே நன்றாக வளர்ந்து விடுவார்கள். ஒரு இரட்டை குழந்தை பிறக்கிறது. ஒரு குழந்தைக்கு ராமன், ஒரு குழந்தைக்கு லக்ஷ்மணன் என்று வைத்து விடுகிறார்கள். அப்போ அந்த ராமன் நன்றாக படிக்கிறார் அல்லது லக்ஷ்மணன் நன்றாக படிக்கிறார். ஒரு குழந்தை போல் ஒரு குழந்தை இருப்பதில்லை. ரெண்டும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் பெயரினுடைய தாக்கம். பெயர் வலிமையாக இருந்தால் அந்த குழந்தைகளும் வலிமையாக இருக்கும். பெயர் வலிமையாக இருந்தால் நாம் செய்யும் செயல் நமக்கு சாதகமாக வந்து சேரும். பெயர் வலிமையாக இருந்தால் நம்ம திட்டங்கள் கரெக்டாக ஒரு புள்ளியில் நிற்கும். இதுதான் இந்த நாட்களில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் சேர சோழ பாண்டியர் காலத்தில் எல்லாம் சிறந்து விளங்கிய காலத்தில் ஜோதிடம் தலை தோங்கியது. அதன் பின் ஜோதிட சாஸ்திரம், நம்முடைய ஆன்மீகமான விஷயங்கள், ஆன்மீக சம்பந்தமான ஆலயங்கள், உலகத்தில் கடவுளால் நிர்ணயிக்கப்பட்ட ஆலயங்கள் தமிழகத்தில் தான் உண்டு. அவைகள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு காலம் வந்த பொழுது பலவிதமான இன்னல்களுக்கு மக்கள் ஆளாகிறது உண்மை. இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது இருப்பதை உள்ளதை உள்ளபடி செல்லக்கூடியது. இப்போ 7.5 சனி நடக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ 18 வருஷம் ஆகுது சார். என்ன பண்ணாலும் இது உனக்கு நன்மை செய்யாது. அப்போ நன்மை செய்யாதுங்கிறதோடு விட்டுறதில்லை. ஜோதிட சாஸ்திரத்திலையும் அதுக்கு சில பரிகாரங்கள். ஆனால் எண்கணிதத்தில் தீமையான ஒரு கிரகம் வந்துவிட்டது, ஊழ்வினை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். அப்பொழுது எப்படி பகவானை பற்றி பல புராணங்களில் காலனை காலால் உதைத்தார். அப்பேற்பட்ட மார்க்கண்டேயனுடைய மரணம் 16 வயசு தான். ஆனால் இன்றும் அந்த மகரிஷி வாழ்ந்து கொண்டிருக்கார். ரிஷிகேசத்தில் பல சிவாலயங்களில் கங்கை நீரில் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கார். அப்பேற்பட்ட மகரிஷிகள் விதியை மதியால் வென்றவர்கள், விதியை பக்தியால் வென்றவர்கள். அந்த பக்திங்கிற ஒரு காலம் இருந்தது. அன்னைக்கு பரிபூர்ணமாக கடவுளுடைய தொடர்புகள் இருந்தது. இன்னைக்கு எண்களின் தொடர்பின் மூலம் கடவுளை நம்ம பிடிச்சு அதில் நம்ம வெற்றி அடைகிறோம். அப்போ எல்லா இடங்களிலும் நவகிரகங்கள், அந்த நவகிரகை சார்ந்த அதிதேவதைகள், அந்த அதிதேவதைகள் மூலமாக நம்ம கடவுள்கிட்ட போகிறோம். இதுதான் எண்கணிதத்தில் நம்ம செய்ய வேண்டியது. அப்போ இந்த எண்ணில் நிறைய உடல்நிலை நல்ல நிலையில் இருக்கும், மனம் தெளிவாக இருக்கும், நல்ல சிந்தனை இருக்கும்போது தொழில் வளமாக இருக்கும். தொழில் வளமாக இருக்கும்போது பல நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய சூழல் ஏற்படும். பல இறைப்பணிகள் செய்யக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும். பொதுவாகவே 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்திருந்தால் உங்கள் பிறந்த தேதி அன்று திருச்செந்தூரிலிருந்து ஆரம்பித்தால் மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் அந்த 3ஆம் எண் குருவானவர் அங்கு வலிமை வாய்ந்து இருப்பதாலும் குருவின் ஆசீர்வாதம் அந்த இடத்துல கிடைக்கிறதுனாலையும் கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அருமையான உபதேச நிலை கொடுக்கும். பலவிதமான அதிர்ஷ்ட அலைகள் கிடைக்கும், பல சிந்தனைகள் மாறும், பல பிரபஞ்ச தொடர்புகள் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் தான் திருச்செந்தூர் முருகன். ஓகே, அப்ப இவர் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனா போதும் இல்லையா சார்? பிறந்த தேதி அன்னைக்கு அளவு கடந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி. சரிங்க சார். அதை வியாழக்கிழமை வழிபடலாம். இப்ப வியாழக்கிழமையான தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருச்செந்தூர் முருகன் இந்த மாதிரி இறை வழிபாடு செய்யறோம் அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகள் அசால்ட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ முத்துராஜ் கால் பண்ணீங்க. இப்போ உங்களுடைய பெயர் பாத்தீங்கன்னா முத்துராஜா. அருமையான முறையில எண்கணித முறைப்படி உங்களுக்கு ஏத்த மாதிரி பெயர் அமைச்சு கொடுத்தாச்சு. வாழ்க்கையில கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு சார் விஷ் பண்ணிருக்காங்க. சோ நம்ம நெக்ஸ்ட் காலர் பாக்கறதுக்கு முன்னாடி மகாமகம் விஷயத்தை பத்தி சார் ஒரு அருமையான விஷயம் சொன்னீங்க. அதாவது ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் குலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடகத்துக்கு மட்டும் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன சார் காரணம்? அந்த குளத்துல மேஷத்துக்கு 2 தீர்த்தம், சொல்லுங்க சார். ரிஷபத்துக்கு 2 தீர்த்தம், மிதுனத்துக்கு ஒரு 3 தீர்த்தம், இப்படின்னு தனித்தனியா வச்சிருக்காங்க. கடகத்துக்கு மட்டும் அவங்க வைக்கல. ஏன்னா சந்திரனுடைய ஒளி நேரடியா வர்றதுனால கடகத்துக்கு வைக்கல என்னுடைய இல்லை. ஆனாலும் 12 ராசிகளுடைய அம்சம் அந்த கும்பகோணத்துல இருக்குது. கும்பகோணம்ங்கிறதே கும்பத்திலிருந்து வந்தக்கூடிய அமிர்த கலசம் அந்த இடம். அது ஒரு பெரிய புராண வரலாறு, அற்புதமான வரலாறு. அதனாலதான் கும்பகோணத்தை சுத்தி இத்தனை ஆலயங்கள். கண்டிப்பா அது மகாமகம் நமக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். லட்சக்கணக்கான பேர் வரக்கூடிய ஒரு இடம்.
வட இந்தியாவில் நதிக்கரைகளில் கும்பமேளா நடக்கிறப்ப நிறைய விசேஷங்கள் இருக்கும். அதே மாதிரி இங்கே அரசு நிறைய ஏற்பாடு பண்ணி வச்சுருவாங்க. அன்னைக்கு போய் நீராடுறது மகாமகம் மட்டுமல்ல, மும்மூர்த்திகளுடைய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, எல்லா நதிகளும் வந்து அங்கே நீராடும். அப்போ நம்ம போய் நீராடுறது ஒரு பெரிய அசுவமேத யாகம் செஞ்சால் என்ன பலனோ அதை விட 100 மடங்கு பலன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பா ஒரு மிகச் சிறப்பான நாளா இருக்கும் இல்லையா ஆமா, சார்? மகாமகம். மகாமகம் பத்தி தெரியாதவங்க நிறைய பேர் இருந்திருக்கலாம். இப்போ வந்து கிளியரா மகாமகம்னா என்ன, எந்த மாதிரி குளங்கள் அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப தெளிவான முறையில் சார் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம சார் இப்போ ஒரு காலத்தை பேசிட்டு இருக்கும்போது இரட்டை குழந்தைகள் பத்தி நீங்க சொன்னீங்க. ஸோ அப்பதான் எனக்கு ஒரு கேள்வி ஞாபகம் வந்துச்சு. பொதுவா என்ன கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரட்டை குழந்தைங்க பிறந்துச்சு அப்படின்னா ஒரு குழந்தை லைஃப் நல்லா இருக்கும், இன்னொரு குழந்தை லைஃப் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு குழந்தை தான் வந்துட்டு உடம்பு சரியில்லாம இருக்கும், இல்ல கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது உண்மையா இல்ல வந்து புரளியா அப்படிங்கறத ஒரு காலருக்கு அப்புறம் சொல்லுங்க. சோ தொடர்ந்து பேசலாம் நேயர்களே. நெக்ஸ்ட் காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. ஜனார்த்தனன் பையன் பேரு. உங்களோட பையன் பேர் என்ன சார்? ஜனார்த்தனன். கண்ணா? ஆமாமா ஆமா ஜனார்த்தனன். 25/5/1990 25/9 25/9 1993. 1993. கண்ணன் கரெக்டா? ஆமாமா. ஓகே ஓகே. உங்களுடைய பேர் சொல்லுங்க சார். என் பேர் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன் சார். ஓகே ஓகே. சரி, உங்க வைஃப் பேர் சொல்லுங்க ஸ்ரீனிவாசன் சார். அவங்க தனலட்சுமி. தனலட்சுமிங்களா? ஆமா. சரி, எங்க இருந்து பேசுறீங்க சார்? நாங்க திருவள்ளூர்ல இருந்து பேசுறோமா. எங்க இருந்து பேசுறீங்க சார்? திருவள்ளூர்ல இருந்து பேசுறீங்க. சரி, உங்க பையனோட பேர் சொன்னீங்க இல்லையா, ஸ்பெல்லிங் கொஞ்சம் சொல்லிடுங்க சார். இங்கிலீஷ்லயா? ஆமா. இந்த ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன். இந்த பையன் ஸ்பெல்லிங் ஹலோ சார், ஸ்பெல்லிங் சொல்லுங்க கொஞ்சம். யார் பேர் மேடம்? உங்க பேர் தான் சொல்றாங்க. ஜனார்த்தனனா? ஆமா. JA ஓகே. NA சொல்லுங்க. R கண்ணன் கரெக்ட்டா? ஜனார்த்தனன். KANAR KANNN ஓகேங்களா? அப்படியே மேடம். JA ஓகே. NA ஓகே. R சரி, ஓகே சார். ஓகே ஓகே, நோட் பண்ணியாச்சு. THANN ஜனார்த்தனன். ஒரு நிமிஷம் சார். இந்த முறை உங்க பேரை மட்டும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சரி மேடம். கண்ணனா? ஜனார்த்தனன். ஜனார்த்தனன். ஆமா. ஜனார்த்தனனா? ஆமாங்க மேடம். அப்புறம் ஏன் சார் உங்க அப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஆமான்னு சொன்னாங்க? சரி, ஓகே. ஜனார்த்தனன் சார், இந்த பேர் உங்களுக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லுவாரு. 25 ஒரு நிமிஷம் சார். ஆமாங்க மேம். 25/9/1993 சரிங்களா டேட் ஆஃப் பர்த்? ஆமாங்க மேடம். ஓகே ஓகே. நன்றி சார், நன்றி. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. வேலைக்காக மேடம். கால் பண்ண காலர் வந்து கொஞ்சம் தெளிவா பேசுனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா கேக்கும். ஒரு பேர் நான் இதுவரை கேட்டதில்லை. இல்ல சார், அது வச்சிருக்கலாம் இல்லையா, அதனால நான் சொல்லிட்டேன். ஓகே, இவருக்கான பேர் மாற்றம் பார்க்கலாம். பிஃபோர் தட் இப்ப டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து சார் இப்ப லைவ் ஷோல பேசணும்னு கூட நினைச்சிருக்கலாம். சோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம், லைவ் ஷோ நம்பர் டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கும், லைவ் நம்பருக்கு கால் பண்ணலாம். அதர்வைஸ் கொஞ்சம் வந்துட்டு நீங்க நேரடியா போய் பார்க்க விரும்புறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க போய் பார்க்க விரும்பலாம். சோ அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, பெருசு ப்ரொசீஜர் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, சிம்பிளான விஷயம் தான். டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, டிவி ஸ்கிரீன்ல ஸ்கிரிப்ட் ஆகும், ஸ்கிரிப்ட்ல வந்து வியூ ஆகும் 2 நம்பர்ஸ். சோ அந்த 2 நம்பருக்கு கால் பண்றீங்க அப்படின்னா தாராளமா வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா வந்து உங்க டைம் சேவிங்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோ ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மற்றும் சென்னை 2 இடத்துல அமைச்சு கொடுத்துருக்கோம். சோ இப்போ ஜனார்த்தனுக்கான பெயர் மாற்றம் பார்த்துடலாம். சொல்லலாமா சார்? பேர் ஆரம்பிக்கும் போது பயங்கர ஒரு டிஃபிகல்ட்டா ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஜனார்த்தன் பேர் சொல்லி முடிச்சாச்சு. சோ இந்த பேர் வந்து உங்களுக்கு சூட் ஆயிருக்கா இல்ல வந்து பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே சார் கிளியரா சொல்லிடுவாரு. சொல்லுங்க சார். 25ஆம் எண் வந்து கேதுவனுடைய சாரம். இந்த கேது பகவான் ஒரு அற்புதமான கிரகம். அசுரனாக இருந்து தேவனாகி நவகிரகத்தில் ஒன்றாகி ஞானத்தை அள்ளி வணங்கக்கூடிய, அறிவின் ஒளியாக விளங்கக்கூடிய ஞானக்கடலாகியவர் 7 ஞானமூர்த்தின்னு சொல்றோம். இப்ப ராகு பகவான் ஒரு மாதிரி டைப், கேது பகவான் ஒரு மாதிரி டைப். இவர்கள் இருவருமே தண்டனை கொடுப்பதில் கெட்டிக்காரர்கள், அறிவை கொடுப்பதில் சமர்த்தர்கள். அவர்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், இந்த 3மே நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள்.
எப்படி ஒரு உடல்ல வந்து உடல்ங்கிற சக்கரத்துல இந்த ஆன்மா சுழன்று கொண்டிருக்கிறதோ, இந்த பிறந்த தேதியானது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் 7ஆம் எண்ணில் பிறந்தாலே அறிவு சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும், வெற்றிகளை கொடுக்கும். அதே மாதிரி உயிரெண் வந்து 2 சந்திரன். இந்த சந்திரனும் கேதுவும் ஒன்றுக்கொன்று நட்பானவர்கள், ஒன்றுக்கொன்று நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்கள். அதனால சந்திரனாகிய உடல் இந்த கேதுவை தாங்கி இருப்பதனால இவர்கள் வாழ்க்கையில் கல்வி காலங்களில் நல்ல வெற்றியும் நல்ல யோகமும் அமையும். ஜனார்த்தனன்கிற இந்த ஒளியில 31 என்ற ராகு. இந்த ராகுமூர்த்தி எஸ் என்ற ஜனார்த்தனன் சேர்றப்ப 34. இப்போதான் நம்ம நிறைய கவனிக்க வேண்டிய விஷயங்கள். நான் எண்கணிதத்தில் வந்து ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்க வருகிறார்கள். அந்த பெயர் நல்ல பெயரை சூட்டி விடுகிறோம். அந்த குழந்தை 16ஆம் எண்ணில் பிறந்திருக்குது, 17இல் பிறந்திருக்குது, 26இல் பிறந்திருக்குது. அது எங்கிருந்து வந்தது என்று பார்க்கும் பொழுது இவருடைய பிறந்த தேதி இவருடைய பெயரில் இருந்து வந்திருக்கிறது. அப்போ நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பெயரையும் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. குழந்தைக்கு நல்ல பெயர் வச்சுட்டா குழந்தை நல்லா இருக்கும். நான் பட்ட கஷ்டம் அந்த குழந்தை படக்கூடாது, ரைட்டு. அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப உறுதுணையானவர்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இந்த எண்கணிதம் இன்றியமையாது. அதில் இந்த 7ஆம் எண்ணில் பிறந்து இப்படி ஒரு 7ஆம் எண் பெயராக இருக்கும் பொழுது மனதிற்கு இசைந்த கல்வி நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று கொண்டு விடும். மனதிற்கு இசைந்த தொழில், நம்ம வேலை செய்வோம், ப்ரமோஷன் இன்னொருத்தருக்காகும். மனதிற்கு இசைந்தமான பலவிதமான செயல்பாடுகள் அது நம்மளுக்கு நடக்கிறதில்ல. வீண் அலைச்சல், பலவிதமான மனப்போராட்டம், இதையெல்லாம் தாண்டி மனதிற்கு இசைந்த மன வாழ்க்கை அமைவதில்லை. நேர் எதிர்மறையான குணம் கொண்ட வரன்கள், அதில் பலவிதமான இடையூறுகள், சிக்கல்கள், மன வாழ்க்கையில் தோஷம், மன வாழ்க்கையில் பிரச்சனைகள், இதெல்லாம் ஒரு பக்கம். இவற்றையெல்லாம் இந்த கேது பகவான் கொடுப்பார். அதனால நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கேது திசை நடக்கும் பொழுதும் எந்த திசைகளிலும் கேது புத்தி நடக்கும் பொழுதும் நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயங்கள் 3. ஒன்று பிள்ளையார்பட்டி விநாயகர், இன்னொன்று காஞ்சிபுரத்தில் இருக்கும் சித்திரகுப்தன், இன்னொன்று பூம்புகார் அருகிலே கீழப்பெரும்பள்ளம். இந்த 3 ஆலயங்களிலும் மகத்தான ஒரு சக்தியை நான் உணர்ந்தேன். பலவிதமான கேதுவின் சாரத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு நிலை. இதெல்லாம் அந்த 7ஆம் நம்பருக்கு உண்டான ஒரு நிலை. இப்போ ஜனார்த்தனன் பொறுத்தளவுக்கு ஒரு மைனஸ் டிகிரியில் இருக்கா 7ஆம் நம்பரில். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஜனார்த்தனன் JHA, JAக்கு பதில் ஒரு ஹெச்சை போட்டிருக்கிறேன். NAA R ஜனார்த்தனன் THANAN. அப்போ ஒரு ஹெச் சேர்த்திருக்கிறேன், ஒரு ஏ சேர்த்திருக்கிறேன், 2 திருத்தம் பேரில். இதில் எஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு ஏ சேர்த்திக்கிட்டேன். இப்போ 41 என்ற ஒரு அற்புதமான ஒரு நிலை. 23, 32, 41, 50, 59, 68 இவைகள் எல்லாம் மகத்தான எண்கள். 5 வரிசைகளில் பெரிய நன்மைகள் நிறைந்திருக்கும். 5 வரிசைகளில் வாரிசு போராட்டங்களிலும் கொடுக்கும். அவற்றெல்லாம் கவனித்துத்தான் நம்ம இந்த 5ஆம் எண்ணை பயன்படுத்த வேண்டும். எல்லாருக்கும் 5ஆம் எண் வைத்துக் கொள்ளலாம் என்று வைப்பது இப்பொழுது ஒரு நியதியாகிவிட்டது. அதே மாதிரி 2 இடத்து 3 இடத்துல பேர் வச்சுட்டா அந்த குழந்தை வெற்றிகரமா வரும் அப்படின்னு முழு பேர் கூப்பிடணும். நான் அதை பற்றி நான் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் யாரும் தெரிந்தல. ஏனென்றால் ஒரு முழு பெயர் அப்படின்னா இனிஷியலோட வைக்கிறது முழு பெயர். ஆமா, இனிஷியலோட கூப்பிட்டாத முழு பெயர். ஓகே ஓகே. இப்போ அந்த மாதிரி வச்சு நம்ம அதையும் சொல்றோம். AS ஜனார்த்தனன் அப்படிங்கிற பேர்ல இந்த ஜாதகருக்கு ஒரு அற்புதமான ஒரு விலை கொடுக்கும். இப்போ கேதுவின் சாரம் பெற்றதுனால ஒரு வைடூரியம் வலதுகை மோதிர விரல்ல போட்டா பற்பல சரும நோய்கள், ஏன்னா 7 வந்து என்ன செய்யும், ஸ்கின் எஃபெக்ட் கொடுக்கும், குடல் பகுதி நோய்களை கொடுக்கும், மண்ணீரல் கெட்டு போகும், ரண கட்டிகளில் பல விதம் உண்டு. அதில் பலவிதமான ஸ்கின்னை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ ஒரு கேன்சர் பெரிய கொடிய நோய்,
அதுக்கு இந்த கேது ஒரு மூல காரணம். கேதுவனுடைய ஆட்சி, கேதுவனுடைய பீரியடு, ஜாதகத்தில் கேது அமர்ந்த இடம், இதை வச்சு தான் இந்த நோயானது உற்பத்தி ஆகிறது. அப்போ அதையும் கூட இந்த எண்ணுடைய ஆதிக்கம் வலிமையாக இருக்கும் பொழுது, இந்த எண்ணை சரியாக பயன்படுத்தும் பொழுது அவை நிவர்த்தி ஆகிறது. இந்த மாதிரி 7ஆம் எண்ணுக்கு உண்டான அற்புதமான சக்திகளும் அற்புதமான விஷயங்களும் நல்ல பெயரின் மூலம் வடிவமைத்து கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்கு அதீதமான ஒரு ஒளி அதிர்வுகள் கிடைக்கும், அதீதமான ஒரு மனநிலை ஏற்படும். ஓகே, இப்ப ஜனார்த்தன் என்ன கோயிலுக்கு சார் போகலாம்? அது சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிள்ளையார் பத்தி சார் காமனா நம்ம சொன்னோம் இல்லையா, இவருக்கு என்ன கோயில் போலாம்? இவருக்கு அதேதான், எல்லா நம்பருக்கும் எல்லா 7 நம்பருக்கும் இதுதான். சரி, ஓகே ஓகே. ஜனார்த்தனன் வந்து ஒரு சிறிய ஒரு புரட்சி பண்ணிட்டீங்க. சரி, எனிவே அழகான பெயர் வச்சு கொடுத்துருக்காங்க, சமசமான பெயர். எண்கணித முறைப்படி வந்து பெயர் மாற்றம் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் கேள்விகள் இருக்கு, சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, ஸ்கிரிப்ட்ல 2 நம்பர் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும். ஸோ டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரடியாக வந்து பார்க்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில பேசுவோம். இப்போதான் ஷார்ட் பிரேக். பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். எண்ணென்ப ஏனை எழுதென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு புதையல் பூமியை தோண்டினால் புதையல் எங்களை தேடினால் விடியல் எங்களை தேடினால் விடியல் உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள் எங்கள் நமது கண்கள் உயிரின் இருப்பிடம் ஒன்பது எண்கள் எங்கள் நமது கண்கள் அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும் நோய்களும் தீரும் உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை இன்னும் நன்மை எங்கள் நமது கண்கள் எங்கள் நமது கண்கள் பூமியை தோண்டினால் புதையல் பூமியை தோண்டினால் புதையல் எங்களை தேடினால் விடியல் எங்களை தேடினால் விடியல் உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள் எங்கள் நமது கண்கள் உயிரின் இருப்பிடம் ஒன்பது எண்கள் எங்கள் நமது கண்கள். பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். இனிய மாலை வணக்கம். சார், அருமையான விஷயம் பேசிட்டு இருக்கோம். நிறைய கேள்விகளுக்கு அற்புதமான முறையில் சார் வந்து பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இப்ப நான் கேட்ட கேள்வி, அதாவது இரட்டை குழந்தைகள் பிறந்துச்சு அப்படின்னா பொதுவாவே நிறைய பேர் சொல்றாங்க சார், ஒரு குழந்தை லைஃப் தான் நல்லா இருக்கும், இன்னொரு குழந்தை நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. இது வந்து என்ன சார் உண்மையா? இயற்கையாவே மூத்த குழந்தை மோளை, இளைய குழந்தை காளைம்பாங்க. சரி சார், இயற்கையாவே சொல்ற விஷயங்கள். என்னை பொறுத்த அளவுக்கு சொல்லுங்க. ஒரு இரட்டை குழந்தைகள் பிறக்கும் பொழுது என்ன அந்த ஒரு நிமிட இடைவெளி தான் அதுகளுக்குள்ள. ஆனால் உருவானது எல்லாமே ஒரே தாய் தான், ஒரு தாயினுடைய வயிற்றுல இருக்குது. பூர்வ ஜென்ம நிலைன்னு ஒன்று இருக்குல்ல, சொல்லுங்க சார். அந்த நிலையில் தான் இந்த குழந்தையினுடைய விதி. இப்போ எண்கணிதத்துல மகத்தான வெற்றிகளை நான் கொடுத்துருக்கிறேன். சொல்லுங்க சார். அந்த காலத்துல பெண்கள் ட்வின்ஸ் பிறந்தாலே ராமன் லக்ஷ்மணன், ராமலக்ஷ்மி அப்படின்னு வச்சுருவாங்க, லக்ஷ்மின்னு வச்சுருவாங்க, ராமலக்ஷ்மின்னு வச்சுருவாங்க. இது காலங்காலமாக வந்த உண்மைகள். அந்த ராமலக்ஷ்மிங்கிற பேரு, ராமச்சந்திரன்கிற பேரு அந்த குழந்தைக்கு ஒத்து வந்தான்.
அந்த குழந்தை ஸ்டார் ஆயிடுது அந்த பிறந்த தேதியோட. கண்டிப்பா. ஒத்து வராத குழந்தை மைனஸ் ஆயிடுது. சரி இப்போ லக்ஷ்மணன் வச்சுருக்காங்க 30ஆம் நம்பர், அது என்சியில் என்னன்னு வச்சுக்கலாம். என் லக்ஷ்மணன் 35. அது எந்த தேதிகளில் பிறந்திருந்தாலும் அந்த 8 அந்த குழந்தையை பாதிக்கும். என் ராமச்சந்திரன் 41 வந்திருக்கலாம், அது நம்ம அந்த குழந்தை வெற்றி பெற்றது. இதுதான் அவனுடைய தத்துவம், இதுதான் அடிப்படையான விஷயம். இப்ப இரட்டை குழந்தைகள் எப்படி பிறந்தாலும் என்னுடைய இந்த 40-45 வயசு சர்வீஸ்ல பாக்குறப்ப நான் வைத்த இரட்டை குழந்தைகள் எல்லாம் 2மே ஸ்டாரா இருக்கு. இப்ப தொழில நம்ம நிர்ணயம் பண்றோம். ஒரு ஜாதகத்துல இந்த ஜாதகர் இந்த தொழில் செய்யணும், இந்த ஜாதகர் இந்த தொழில் செய்யணுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. அந்த காலம் மறைந்து விட்டது. குலத்தொழில் செய்யும் காலத்தில் இது சாத்தியம். மழை பொழியாத பொழுது அந்த விவசாய பூமியில வெவ்வேறு மாதிரி ரியல் எஸ்டேட் வந்துருச்சு, விவசாய பூமியில டையிங் ஃபேக்டரி வந்துருச்சு, விவசாய பூமியில ஃபேக்டரிஸ் வந்துருச்சு. இது எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப விவசாய பூமி மழை இல்லாதனால விவசாயம் இல்லை, தண்ணி இல்லாதனால இதுதான் தொழில்நிலை மாறுதலுக்கு உண்டான ஒரு நிலை. அப்ப இரட்டை குழந்தைகளுடைய பெயர் மாறும் பொழுது அந்த பிறந்த தேதியோட 2 பேருக்கு நம்ம ஒன்னா வச்சிடறோம். சொல்லுங்க சார். அப்படி வைக்கும் பொழுது இப்ப ஷர்வேஷ் தர்வேஷ் இல்லையா, நரேஷ் ஹரேஷ் இப்படிலாம் வைக்கிறோம். அப்படி வைக்கிறப்ப அந்த பெயனுடைய தாக்கம் ஒரே நம்பர்ல வந்துடும். அப்ப அந்த குழந்தைகள் வெற்றி மேல வெற்றி அடைஞ்சு பாதிப்புகள் 2 குழந்தைகளும் பாதிப்புகள் நம்மளுடைய முடிவு அதுதான். 2 குழந்தையும் பாதிப்பு இல்லைன்னு சொல்றதை விட ஏன் பாதிச்சது, பெயனுடைய தாக்கம். அப்ப இரட்டை குழந்தைகளுடைய விதியை வச்சுதான் அந்த எண்கணியத்தை பத்தி நம்ம நிறைய பேசணும். அப்ப இரட்டை குழந்தைகளுடைய விதியானது ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி, சில சமயங்கள்ல 5:50 அஸ்த நட்சத்திரம், 5:55 ஒண்ணு பிறக்குது, அது வேற நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரமா இருக்கலாம். 5:30 அஸ்வினி, 5:33 கூட அது பரணிக்கு போகலாம். நட்சத்திர வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப அந்த நட்சத்திரத்தை அந்த குழந்தை ஏன் தேர்ந்தெடுத்துச்சு, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இதெல்லாத்துக்கு கூட காரணங்கள் இருக்கு. ராமச்சந்திரமூர்த்தி என்ன செஞ்சார், சந்திரனை போய் நீ கடகத்தில் நின்னுக்கோ, குருவை போய் நீ மீனத்தில் நின்னுக்கோ, சூரியனை போய் நீ சிம்மத்தில் நின்னுக்கோ, ராகுக்கு நீ 6ல் நின்னுக்கோ, நீ 12ல் மறைஞ்சுக்கோ. கிரகங்களை வடிவமைத்து விட்டுத்தான் ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் எடுத்தார். அப்ப ராமச்சந்திரன் எழுதுறப்ப பச்சை நெல் சாதமா கொதிச்சது, பச்சை பால் கொதிச்சு வந்துச்சு, பட்ட மரம் துளிர்த்து வந்துச்சு. அந்த 30 நாளும் ராமச்சந்திரனுக்கு பெயர் சூட்டாவுக்கு இதெல்லாம் நடக்கல. ஆனா ராமச்சந்திரன் எழுதின உடனே இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். அதாவது 2 இடத்துல சில சறுக்கள், ராமச்சந்திரமூர்த்திக்கு 2 இடத்துல சறுக்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே ராமனுடைய வரலாற்றுல அப்பேற்பட்ட ஒரு சத்திய புருஷன் நாரதர் சொல்லியிருக்காரு. அத்தனை குணங்கள் நிறைந்த ராமச்சந்திரமூர்த்தி. சந்திரன் சூரிய வம்சம், அவருக்கு ஏன் சந்திரன் பேர் வந்துச்சு, அவருக்கு ஏன் வசிஷ்டர் அந்த பெயர் சூட்டினார் அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள். இப்ப அதாவது ஒரு கேள்வி கேட்கறோம் அப்படின்னா நிறைய விஷயம் எங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா எங்களுக்கு தெரியாத விஷயம் எக்கச்சக்கமான விஷயம் சொல்லி தரீங்க சார். இது ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பாத்துட்டீங்கன்னா ரெட்டை குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறவங்க எல்லாருமே பயந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பா தெளிவா இருப்பாங்க. சோ இப்போ சார் சொல்ற கிளியரான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். உயிரெண் விதியின்படி பெயர் வைக்கிறோம் அப்படின்னா எந்த பாதிப்புமே இருக்காது, உங்க 2 குழந்தைங்க லைஃப்மே நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப கிராண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ தொடர்ந்து அருமையான விஷயங்களை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியில் நெக்ஸ்ட் காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. தங்கமுனியாண்டி. இன்னொரு முறை சொல்றீங்களா? தங்கமுனியாண்டி. தங்கமுனியாண்டியா? ஆமா மேடம். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க சார்? 27. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? கண்ணாப்பட்டி சார். கொஞ்சம் கிளியரா. கண்ணாப்பட்டி கரெக்ட்டா? ஆமா மேடம். ஓகே, யாருக்காக பார்க்கணும் சார்? எந்த மாவட்டம்? எனக்கு மேடம். ஓகே, என்ன மாவட்டம்? கண்ணாப்பட்டி எங்க இருக்கு? என்ன மாவட்டம் சார்? திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல். ஓகே ஓகே, உங்களுக்காக தான் பார்க்கணுங்களா? ஆ மேடம். சரிங்க, சொல்லுங்க சார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 27 27 8 8
1977. 1977. அப்பாவோட பேர் சொல்லுங்க தங்கமணியாண்டி சார். எழுவன். சொல்லுங்க. எழுவன். ஓகே. இனிஷியல். எழுவன். ஓகே. அம்மாவோட பேர் சொல்லுங்க. அம்மா பேர் அழகு. ஏல ஸ்டார்ட் ஆகும் அம்மா பேர். ஓகே. உங்களுக்கு சொல்லுங்க சார், என்ன கேள்வி வந்து நீங்க கேட்கணும் சார் கிட்ட? திண்டுக்கல்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு? எதற்காக தடைகளா இருக்கு மேடம்? அப்படியா? ஓகே. தொழில் முன்னேற்றமா? ஆமா. ஓகே சார். ஓகே. நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்களா சார்? 2 வருஷமா பாத்துருக்கோம். 2 வருஷமா பாக்குறீங்க. ஓகே. அருமையான விஷயம். கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஒரு அருமையான கேள்வியும் கேட்டிருக்கீங்க. அதுக்கான பதில் சார் சொல்லுவாரு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. சோ இப்ப நம்ம காலர் லாஸ்ட் கால் பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சோ இவருக்கு வந்து தொழில் முன்னேற்றம் அதுல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அதை என்னன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்து ஏன் தொழில் முடக்கம் ஆகுது, எதனால் ஆயிட்டு இருக்கு, எவ்வளவு காலமா இப்படி இருக்கு, இந்த மாதிரி முழு விவரம் சார் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இப்ப நிகழ்ச்சி பார்த்துருக்க வியூவர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ண ட்ரை பண்ணிருப்பீங்க. பல பேருக்கு லைன் கிடைக்காம கூட இருக்கலாம். லைன் கிடைக்கல அப்படின்னு யாருமே வருத்தப்பட வேண்டாம். சோ அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, டிவி ஸ்கிரீன்ல கீழே நம்பர் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும். சோ அந்த டிஸ்பிளே ஆகிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அது நம்மளோட ஆபீஸ் நம்பர். சோ அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை மற்றும் திருப்பூர் 2 இடத்துல அமைச்சு கொடுத்திருக்கோம். நீங்க நேரடியா வரீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை இருக்கு, எதனால இப்படி வந்துச்சு, எவ்வளவு நாள்ல சரியாகும், இந்த மாதிரி முழு விவரங்களை நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம கால் பண்ண தங்கமணி சாருக்கான பெயர் மாற்றம் பார்க்கலாமா சார்? ஓகே. பெயர் மாற்றம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சார். சார் சொல்லும் போது ஒரு பேப்பர் பென்ல எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 27ஆம் எண் செவ்வாயினுடைய ஆதிக்கம். இப்போ நம்ம காலர்கள் பார்த்தா 7ஆம் நம்பர், சொல்லுங்க சார். 3ஆம் எண், இப்போ வந்து 9ஆம் எண் இல்லையா? இதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட். ஏன்னா அந்த எண்காரர்கள் எல்லாம் நம்ம இவருக்கு தான் சொல்றோம். ஆனா இந்த எண்ணில் பிறந்த அத்தனை பேத்துக்கும் இந்த பலன். செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் 9ஆம் எண், 18ஆம் எண், 27ஆம் எண் 3 எண்கள் இருக்கிறது. இப்ப இந்த 3 எண்களில் 9 ஆள பிறந்தது, 18 யுத்தம் நிறைந்தது, 27 ஐஸ்வர்யமானது. அப்ப இந்த 3 எண்களுக்குமே ஏதாவது ஒரு தொடர்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப 27இல் பிறந்தால் வாழ்க்கை நல்ல யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு நிலையில கொடுக்குது. பிறந்த தேதி, மாதம், வருடம், பிறந்த தேதியை பிறவி எண், நம்ம பிறந்த பிறவியினுடைய எண், அதான் பிறவி எண்ணுன்னு சொல்றோம். பிறந்த மாதம் அது வளர்ப்பு எண், நாம் வளரும் விதம், வளர்றப்ப நமக்கு வரக்கூடிய நன்மை தீமைகள், இது வளர்ப்பு எண். 1977 இது பொறுப்பு எண். பொறுப்பான கல்லூரியில் படிப்பது, பொறுப்பான உத்தியோகம் செய்வது, பொறுப்பான நிலைகளை அடைவது, பொறுப்பான திருமணங்கள் அமைவது, இதெல்லாம் பொறுப்பு எண். அந்த எல்லாத்தையும் கூட்டி வரக்கூடியது உயிரெண், விதியன் அப்படின்னு சொல்றோம். அந்த விதியன் தான் இங்க ஒரு முழுமையான ஒரு நிலை. இந்த மாத்த 3 காலருமே 5, ஏன்னா இன்னைக்கு தேதி 14, 5னுடைய ஆதிக்கம், கூட்டியன் இன்னைக்கு 7. இப்ப இந்த எண்ணுடைய தொடர்பு உங்களுடைய எல்லா இடங்களிலும் வந்துகிட்டே இருக்கு. அந்த எண்ணுடைய தொடர்பு, அந்த எண்ணுடைய ஆற்றல், அந்த எண்ணுடைய முழு ஆற்றல் எல்லாமே இந்த எண்ணுடைய ஆற்றல்கள்ல மயங்கி நிற்குது. 9 5 ஒரு பெரிய சக்தி. இந்த பெரிய சக்திக்கு தங்க முனியாண்டினா 47. 47ஆம் எண்ணில் ராகு பகவான் கேது பகவான் சேர்ந்து சந்திரனை கொடுப்பதால், சந்திரனானவர் முகம், அழகு, தலைப்பகுதி, வசீகரம், ஆற்றல், அறிவு, செயல்பாடு, பலவிதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடியவர் சந்திரன். அந்த ராகு கேதுகளால் இந்த சந்திரன் பிடிக்கப்படும் பொழுது கண் பகுதிகளில் பெரும் கோளாறுகள் ஏற்படும். கண் சம்பந்தமான நோய்கள் அதிகமாகும். கண்ணில் அறுவை சிகிச்சைகள் நிறைய ஏற்படும். உடலில் பலவிதமான இரத்த காயங்களை கொடுக்கும். முன்னேற்றத்தில் நிறைய தடைகளை கொடுக்கும். எவ்வளவு கரெக்டாக நாம் நடந்து கொண்டாலும் அவப்பெயர்கள் வந்து சேரும். பலவிதமான டென்ஷன் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த 47. 10வதுக்கு ஈகோட சேர்ந்து 47 5 52 மாறி போச்சு. அது 7ஆம் எண் கேது. சித்தன் போக்கு சிவன் போக்குங்க மாதிரி நம்ம எய்ம் பண்ணி பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யறப்ப அது நடக்கிறது இல்லை.
என்னமோ நடக்கட்டும், நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். சில நேரங்களில் 9 வந்து காப்பாற்றும், சில நேரங்களில் 5 வந்து காப்பாற்றும், சில நேரங்களில் 7 இதனுடைய வேலையை காமிக்கும். இப்போ ஒரு பெயர் மாற்றம் நம்ம செய்கிறப்ப எந்த செல்ல குழந்தைகளாக இருந்தாலும் அவர்கள் பிறக்கும் பொழுதே ஒரு விதமான அதீத ஒளி அதிர்வுகளோடு, நான் நிறைய சொல்லிட்டு இருக்கனால நிறைய பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. 13ஆம் எண், 26ஆம் எண், 29ஆம் எண் டேஞ்சரஸ்ன்னு சொல்றப்ப அந்த தேதிகளில் இயற்கையாகவே பிறந்து விட்டால் நல்ல பெயரெண்கள் நாம் அமைக்கும் பொழுது அந்த குழந்தைகள் வெற்றி அடைகிறது. 13ஆம் எண்ணில் பிறந்த குழந்தைக்கு இனிமையான ஒரு பெயரை நாம் சூட்டும் பொழுது அந்த குழந்தை அங்கே வெற்றி அடைகிறது. 26ஆம் எண்ணில் பிறந்த குழந்தைக்கு சரியான பெயரணி நாம் சூட்டும் பொழுது அந்த குழந்தை மகிழ்ச்சிகரமாக வாழ்கிறது. 29ஆம் எண்ணில் பெயரணி 29ஆம் எண்ணில் பிறந்த குழந்தைக்கு நல்ல பெயர் சூட்டும் பொழுது அங்கேயும் அந்த குழந்தை சிறப்பாக வழிபடுது. அப்போ மற்ற எண்களில் பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி அமைக்கிறது? நல்ல எண்களில் பிறந்து தவறான பெயர்கள் அமைத்து விட்டால், நான் நிறைய கவனித்து பார்த்துருக்கேன். பரணி நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம், சுக்கிர திசையில் பிறக்கிறாங்க, சுக்கிரன் கூட வலுவான இடத்தில் நிற்கிறாங்க. ஆனால் லக்னம் மேஷம் அமைந்து விட்டால், மேஷ லக்னத்திற்கு சரலக்னம் 2 7 மாரகாதிபதின்னு சொல்கிறோம். அந்த சுக்கிரன் மரணத்தை கொடுக்கிறார். அப்போ அங்கே பேர் லோகநாதன் இருக்கு, லோகேஸ்வரின்னு இருக்குது, லோகாம்பாள்னு இருக்குது. அப்போ அந்த பரணியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி பெயர்கள் அமைத்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடிவதில்லை. ஏதாவது ஒரு தடுமாற்றம் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சரியான பெயரெண்ணை நட்சத்திரத்தினுடைய முதல் எழுத்துக்களை மட்டும் வைத்து ஒரு திருப்தி அடைவது ஒரு காலம். நட்சத்திரம் நியூமராலஜி 2 சேர்த்து வைக்கிறது இந்த காலம். சில நட்சத்திரங்களினுடைய பெயரை நாம் வைக்க முடியாது. அகரம் உலகத்தில் இருக்கிற எல்லா எழுத்துக்களுக்கும் சொந்தம். அகரத்தில் பெயர் வைப்பது சிறப்பானது. நட்சத்திர எழுத்துக்கள் சிறப்பானதாக இருந்தால் நாம் அதைத்தான் எடுத்துக்கொள்வோம். அது சிறப்பு இல்லை என்றால் வேறு எழுத்துக்களுக்கு நம்ம போவோம். இதெல்லாம் புரிய வைப்பதற்குள் போதும் போதும் ஆகிறது. ஏன்னா ஒரே மனநிலையில் வரக்கூடியவர்கள். நாம் செய்யும் வேலை என்ன? இந்த குழந்தை நீண்ட ஆயுளோடு நல்ல உடல் பலத்தோடு செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆயுளை கொடுப்பது கடவுள், அது நம்ம கொடுக்க முடியாது. ஜனனம் மரணம் 2 கடவுள் கையில் வச்சிருக்கார். அது வாழும் காலம் முழுவதும் வளமாக வாழ்வதற்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறோம். அதை தவிர வேறு நோக்கம் எதுவுமே இல்லை. அதில் அவர்களாகவே வந்து இந்த எண் வைத்துக்கொள்ளலாம், இந்த எண் வைத்துக்கொள்ளலாமான்னு கேட்குறப்ப நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி விளக்கங்கள் சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த ஜாதகருக்கு நம்ம ஒரு பேர் அமைச்சிருக்கிறோம். THAN KA, GA வந்து KA தங்க, THAN KA, GA வந்து K பண்ணிட்டோம். முனியாண்டி MUNI, ஒய்யை கட் பண்ணிட்டோம், ANDI தங்க முனியாண்டி. ஒரு அற்புதமான எண். இந்த எண்ணினுடைய ஆதிக்கம் இன்சியில் மாற்றம் இல்லை. தங்க முனியாண்டியில் ஒரு K போட்டுக்கிட்டோம், ஒரு ஒய்யை கட் பண்ணிட்டோம். அப்போ ஒரு இடத்த கம்மி பண்ணிட்டோம், இன்னொரு இடத்த ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஜாதகருக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு எண் அமைஞ்சிருச்சு. செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் பத்ரகாளி, மாரியம்மன், அங்காள பரமேஸ்வரி, மாசாணி அம்மன், இப்படி பலவிதமான சிம்மவாகினி வழிபடுவது சாலச் சிறந்தது. அதேபோல் சுப்பிரமணியர், பழனியில் இருக்கும் திரு ஆவினன்குடிநாதன், பழனியில் மேலே இருக்கக்கூடிய போகரவித்த அந்த தண்டாயுதபாணி, சுவாமிமலைநாதன், வைத்தீஸ்வரன், இப்படி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கி இருக்குது. இந்த மாதிரி ஆலயங்கள் போய்க்கலாம். இதெல்லாம் இவர்கள் வழிபடக்கூடிய. இப்போ ஒவ்வொரு நம்பருக்கு 27ஆம் தேதி பிறந்தவர்கள் எங்கே போய் நிற்கணும்? அவர்கள் பிறந்த நாளில் கண்டிப்பாக வைத்தீஸ்வரன் கோவில் சென்று அங்கு முத்துக்குமாரசாமி, ஏன்னா அங்கே முருகப்பெருமான் இருக்கார், நோய் தீர்க்கும் முத்துக்குமாரசாமி வழிபட்டால் அன்று அந்த வருடம் முழுவதும் நன்றாக இருக்கும். அவரவர்கள் பிறந்த ஆலயங்களில் அவரவர்கள் பிறந்த நியதிப்படி அந்த தெய்வீகமான ஆலயங்களில் நாம் உள்ளே போகும் பொழுது நம் ஜென்ம நட்சத்திரங்கள் அங்கே நமக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கும். அதனால தான் அந்தந்த நபர்கள் அந்தந்த ஆலயங்களுக்கு போக சொல்லி
நம்ம சொல்கிறோம். இப்போ தங்கமணி அன்னைக்கு ஒரு நல்ல பெயர் சுட்டிட்டோம். ஒரு பவளக்கல் வச்சு ஒரு மோதிரம் வலதுகை மோதிரவரில் போட்டுக்கிட்டிங்கன்னா எல்லா நிலைகளிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். மகத்தான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். மகத்தான ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய நிலை கொடுக்கும். அதனால் ஒரு பெயர் சூட்டும் பொழுது நட்சத்திர பெயர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த நட்சத்திரத்தினுடைய பீஜாச்சர மந்திரங்கள் 51 மந்திரங்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பீஜாச்சர மந்திரங்களோடு இணைந்து பிரபஞ்ச சக்தியோட அந்த நட்சத்திர மண்டலத்திலிருந்து வரக்கூடிய அதிர்வு அலைகள் மூலமாக அந்த எழுத்துக்கள் நம்மளை ஆட்சி செய்கிறது. அப்ப நியூமராலஜியில் எல்லா எழுத்துக்களும் ஆட்சி செய்கிறது. இதுதான் அந்த தத்துவம். ஒரு எழுத்தை மோகன்ராஜ் 26 பூர்வ நட்சத்திரம், என்ன பிரயோஜனம்? அங்க 26 அடிவிட்டு போயிருக்கு. வசந்தி ரோஹிணி நட்சத்திரம் 26 அடிவிட்டு போயிருக்கு. இப்படி பலவிதமான தொடர்புகள், பலவிதமான எண்ணுடைய ஆற்றல்கள், பெயர்னுடைய ஏன் 8 நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம்? 2ஆம் எண்ண 29 ஏன் சொல்றோம்? 13ஆம் நம்பர் ஏன் சொல்றோம்னா, நடந்த நிகழ்ச்சிகள். இப்போ 2 பேர் திருமணம் பண்ணோம், அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குது 5ல். எங்களுக்கு நாங்கள் 5ல் தான் பண்ண குழந்தை இல்லை, 5ல் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இது ஒரு அருமையான கேள்வி. அப்போ பிறந்த தேதியினுடைய ஆளுமை, உயிரெண்ணினுடைய தாக்கம், அப்பேற்பட்ட தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை இல்லாமல் பலவிதமான யாகங்கள் செய்து சூரிய வம்சத்தில் உதயமான அவருக்கே பலவிதமான யாகங்கள் செய்தான். சனீஸ்வரனுடைய அருளால் குழந்தைகள் கிடைத்தது. சனீஸ்வரனுடைய அருள் பெற்றதனால தான் ராமபிரான் 4 குழந்தைகள் பிறந்தார். மிகப்பெரிய ஒரு அரக்கனை சம்ஹாரம் செய்தார். அந்த சம்ஹாரம் செய்யும் பொழுது வானமண்டலத்தில் தேவேந்திரன் அவருக்கு ஒரு விருந்து வைத்தான். எப்படி பூலோக மனிதனுக்கு எப்பேற்பட்ட தவசி தசரதன் விருந்து வைத்தார். அந்த விருந்துக்கு அவர் போயிருக்கார், எல்லாமே பார்க்குறாரு. நவகிரகங்களுடைய இருக்கையில் 8 பேர் அமர்ந்திருக்கிறாங்க, ஒருத்தர் காணா. கேட்குறாரு தேவேந்திரன், அவர் எங்கேன்னு. அவர் வரமாட்டாருங்க, அவர் இடத்துல இருந்தே அவர் இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. மன்னன் அல்லவா, இந்த மன்னனுக்கு ஒரு ஆசை, அந்த நபரை பார்க்கணும். யாரும் பார்க்காதீங்க, வேண்டாம், நீங்கள் வாட்டுக்கு வேலையை வச்சுட்டு போங்கன்ட்டு வெளியில் வந்து அந்த மன்னன் அந்த யாருன்னு சொல்லி அந்த இடத்துல போய் நிற்கிறாரு. அங்கிருந்து ஒரு குரல், என்னை பார்க்க வேண்டாம், நீ சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நான் பார்த்தால் உனக்கு தீமைகள் வந்துவிடும், நீ போய்விடு என்கிறார். ஏனென்றால் அது சனீஸ்வரனுடைய குரல், நான் பார்க்கக்கூடாது உன்னைன்னு. உடனே மன்னன் அல்லவா அப்படி போகிற மாதிரி போயிட்டு திரும்பி பார்க்குறார். அவர் போயிட்டாரான்னு சனீஸ்வரனும் பார்க்குறார். ஒரு வினாடி 2 பேர், ஒரு வினாடி சனியினுடைய பார்வை விழுந்த உடனே, தசரத சக்கரவர்த்தியே, நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ கேட்கலையே, உனக்கு 4 குழந்தைகள் பிறப்பார்கள், ஆனால் அந்த 4 பேரும் உனக்கு வழிபட மாட்டார்கள். அதான் உனக்கு இன்றைய நாள் ஏற்பட்ட ஒரு சாபம். உடனே மன்னன் மகிழ்ச்சி அடைவதா, ஏன்னா வாரிசு இல்லை, 4 ஆண் குழந்தை பிறக்கும்னு சனீஸ்வரன் சொல்லிட்டார், அப்போ அது பிறக்கும். ஆனால் அந்த 4 பேர் நமக்கு வழிபாடு இருக்க மாட்டாங்கன்னு சொல்றது அது வருத்தம். இப்படி தள்ளாடி அதுக்கப்புறம் வந்து பெரிய கதை, அவரை கொண்டு வந்து அரண்மனையில் கொண்டு விட்டுறாரு, சல்லியன் வந்து கொண்டு விட்டுறாரு இல்லையா. இப்படி புராணங்களில் என்ன நிறைய விஷயங்களை நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். நாம் ஏதோ ஒரு கதையை படிப்பது போல் படித்தால் அது ஒரு கதை புஸ்தகம், வாழ்வியல் ஆதாரத்தோடு படித்தால் அது ஒரு ஆதாரம். பகவத்கீதையில் இன்றைக்கு நடக்கிற நிகழ்ச்சி இருக்கும், 100 தடவை படிச்சோம்னா 100 நாள் கழிச்சு படிச்சோம்னா 100 அன்றைக்கு நடக்கிற நிகழ்ச்சி இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டிய புஸ்தகம் வந்து கீதை. அந்த கீதையிலே உத்தவ கீதைன்னு ஒன்று சொல்லியிருக்கார், அது இன்னும் ரொம்ப புனிதமானது. பகவத்கீதையோடு படிச்சா உத்தவ கீதை யார் படிக்கிறது? அதுல கிருஷ்ண பரமாத்மா மனமிட்டு பேசியிருக்கார். இந்த மாதிரி புராணங்கள், புராண நிகழ்ச்சிகள். அப்ப எத்தனையோ யாகங்கள் பண்ணி கடைசியில் சனீஸ்வரன் அருள் கொடுத்ததுல அந்த நிலைன்னா சனீஸ்வரன் எப்பேற்பட்ட ஈஸ்வரனாக இருப்பார் இல்லையா. அந்த மாதிரி இந்த 8, இந்த 6, இந்த நம்பர்கள் எல்லாம் இறைவனோடு சங்கமமானது.
ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு டேஞ்சரஸ் நம்பர் நீங்க சில நம்பர் 27 13 சொல்லிருக்கீங்களா சார்? சோ இந்த நம்பர்ல வந்து பேர் இருக்கு அப்படின்னா அது பெயர் மாற்றம் செஞ்சதுக்கு அப்புறம் அது சரியாயிடும் இல்லையா? அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, இந்த விஷயம் வந்து எண்கணிதம் அப்படிங்கிறது நார்மலா வந்து சரி எண்கணிதம் வந்து நல்ல பேர் வைக்கிறதுக்கு சூட் ஆகும், எல்லாருமே காமன் நினைச்ச விஷயம். பட் நீங்க இப்ப சொன்ன இந்த புராண கதையெல்லாம் வச்சு சொல்லும் போதுதான் எண்கணிதம் எந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில முழுக்க டெய்லி நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் புரிஞ்சிருக்கும். சோ நேர்கள் சார்பா நான் உங்களுக்கு நன்றி சொல்லுங்க சார், அருமையான விளக்கம். கண்டிப்பா ஒரு புராண கதை மூலியமா மட்டும் இல்லாம பகவத்கீதைங்கிறதுல உத்தம கீதை படிக்கும் போது இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கறத கூட நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு கிளியரா சொல்லியிருக்காங்க. சோ எண்கணிதம் மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்மீகம் குறித்த கேள்விகள் இருக்கு, ஜாதகம் குறித்த கேள்வி இருக்கு அப்படின்னாலும் இந்த நேர் நிகழ்ச்சிக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். சோ இப்போ இந்த ஷோ முடிய போற டைம் ஆயிடுச்சு. சோ வியூவர்ஸ் எல்லாரும் 12 விஷயம் பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டு இருப்பீங்க. டிவி ஸ்கிரீன்ல கீழே வந்து நம்பர் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும். சோ அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அது நம்ம அலுவலகம் நம்பர். எங்கள் நமக்கு எங்கள் ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இடத்துல அமைச்சு கொடுத்துருவோம் அன்பு நேயர்களே, சென்னை மற்றும் திருப்பூர். சோ உங்க ஏரியாக்கு எது பக்கத்துல இருக்கோ, எது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோ அங்க நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். தாராளமா நீங்க நேரடியா வந்து சார் பார்க்கலாம். உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் குறுகிய காலத்துல கண்டிப்பா நிரந்தர தீர்வுகள் கிடைக்கும். சோ இந்த மாதிரி நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் சொன்னாங்க. அவங்க அருமையான முறையில சார் விளக்கம் சொன்னாரு. நீங்க இந்த ஆலயத்துக்கு போகலாம், இந்த குறையில வந்திருக்கீங்க, இது உங்களுக்கு சரியாயிடும், குறிப்பிட்ட காலத்துல சரியாயிடும், அருமையான விளக்கம் சொன்னாங்க. சோ மீண்டும் இதே மாதிரி அடுத்த வாரம் வந்து அருமையான நிகழ்ச்சி மூலமா நான் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நன்றி, வணக்கம். பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். எண்ணென்ப ஏனை எழுதென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு புதையல் பூமியை தோண்டினால் புதையல் எங்களை தேடினால் விடியல் எங்களை தேடினால் விடியல் உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள் எங்கள் நமது கண்கள் உயிரின் இருப்பிடம் 9 எண்கள் எங்கள் நமது கண்கள் அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும் நோய்களும் தீரும் உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை இன்னும் நன்மை எங்கள் நமது கண்கள் எங்கள் நமது கண்கள் பூமியை தோண்டினால் புதையல் பூமியை தோண்டினால் புதையல் எங்களை தேடினால் விடியல் எங்களை தேடினால் விடியல் உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள் எங்கள் நமது கண்கள் உயிரின் இருப்பிடம் 9 எண்கள் எங்கள் நமது கண்கள் பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள்.